நீங்க எஸ்கேனாவை எதிர்பார்ப்பதா சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு. எஸ்கேனா மன்னிச்சோ இப்படிதான் வதந்திகளை பரப்பிடுறது. எஸ்கேனா நம்ம கூட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்க கூட இணைந்து நடிப்போமா? தமிழா வித் வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படிதான் நிறைய வதந்திகள் தமிழா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போமா? தமிழா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போமா? Hi friend and welcome to another episode of இவங்களெல்லாம் எதுக்குடா ஃபேமஸ் ஆக்குறீங்க. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் நிறைய சர்ச்சைகள்ல ஈடுபட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். சில ஆக்டர்ஸை பத்தி பேசி அதுக்கு பேக்லாஷ் வந்து அவர் அடிகள் வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பட் அதை மட்டும் நம்ம பார்க்க போறது இல்ல. இந்த கிரேட் ஃபம்பிள் ஆஃப் வாட்டர்மெலன் ஸ்டார்ல இருந்து நிறைய கருத்துகள் வந்திருக்கு. இவரெல்லாம் எதுக்கு ஃபேமஸ் ஆக்குனீங்க, இந்த ஆளெல்லாம் ஃபேமஸ் ஆக்குனது நம்ம தப்பு தான், அப்படிலாம் நிறைய ஒப்பீனியன்ஸ் ஆர் கோயிங் ஆன்லைன். சோ இந்த ஹோல் ஃபேமஸ் ஆக்கப்படுற பீப்புள் ஃபம்பிள் பண்ற விஷயத்துல நம்ம யாரை தான் பிளேம் பண்ணோம்? இதுக்கு ஆடியன்ஸை பிளேம் பண்ணுமா, இல்ல அந்த பர்சனை பிளேம் பண்ணுமா, இல்ல சொசைட்டியை பிளேம் பண்ணுமா, இல்ல should we actually be blaming anybody at all? இந்த விஷயங்கள்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஹோல் திங் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இவர் ஒரு இன்டர்வியூல போய் சூரிய அண்ணன் பத்தி ஏதோ ஏடா கூடமா பேசி இருந்திருக்காரு போல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ. ஹோல் வீடியோலாம் போட்டு காமிக்க மாட்டேன், டோன்ட் வரி. எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் போட்டு காமிக்க. இப்ப சூரிய அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்கா வந்து நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் தான். நம்மளுக்கு இருக்க திறமைக்கு கரெக்டான வழியை யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவலில் நம்ம கிடையாதுமா. கணக்கு இந்த ஆளு வெளியே போய் சொல்லு. இதுதான் பிரச்சனை. இவருக்கு வந்து சூரிய அண்ணா அளவுக்கு ஆக்டிங் டேலண்ட் இருக்குன்னு பேர் வித் மீ, அப்படி நம்புவோம். ஓகே, அப்படியே இருந்தாலும் அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து வராரு. இவரு டாக்டர் பிசியோதெரபிஸ்டா வராரு. பிசியோதெரபிஸ்ட் டாக்டரான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. பட் அதை பத்தி நம்ம பேசி அடிவாங்க வேண்டாம். ரெண்டு பேருமே ஒரு புது ஃபீல்டுக்கு வராங்க. ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இஸ் a different field. ஸோ இவர் கிரவுண்ட் 0, இவர் கிரவுண்ட் 100ல இருந்தெல்லாம் ஆரம்பிக்கல. ரெண்டு பேருமே கிரவுண்ட் 0ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க டாக்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ட்ரி லெவல்ல வர 2 ஆக்டர்ஸ்ல உங்களுக்கு நிறைய காசெல்லாம் கொடுக்க முடியாது. புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா யூ ஆர் a beginner in that industry. நீங்க அதுக்கு முன்னாடி வேற இண்டஸ்ட்ரியில எப்படி இருந்தீங்கன்றது இங்க இட் டஸ் நாட் மேட்டர். அவர் சொல்றது, நான் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அதனால என்னால 500 ரூபா 1000 ரூபாய்க்குலாம் நடிக்க முடியாது. இதுக்கு சூரிய அண்ணாவை எதுக்கு இழுக்கணும்? சூரிய அண்ணாவையே இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வெளியே எடுத்துட்டாலும் இவர் சொன்னது ப்ராப்ளமேட்டிக்கான ஸ்டேட்மெண்ட் தான். பட் அது அவரோட கருத்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இன்னொரு பர்சனை மட்டும் தட்டி யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் பாயிண்ட்னா அது தப்பு. அதை கேள்வி கேட்கறதுல தப்பு இருக்கா? தப்பே கிடையாது. அதை எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஒரு ரிப்போர்ட்டர்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அதுதான் இந்த பிரச்சனை நெக்ஸ்ட் லெவலுக்கு போனது. அந்த ரிப்போர்ட்டர் கேட்டது அந்த இன்டர்வியூவை நம்ம பார்க்கலாம். ஒரு நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பொங்கி வந்திருக்கோம். நடிப்பு திறமைன்னு பிரம்மாஸ்திரம் எஞ்சது. நடிப்பு திறமைன்ற பிரம்மாஸ்திரம் அப்பா சாமி அவங்களுக்கு முன்னாடியே நாங்களும் நடிப்பு திறமையில சரிமா ஒரு படம் காட்டு. ஓ, படத்துல நடிச்ச மட்டும் தான் நடிக்கிறா? அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் திறமையில கண்டோம். ஹலோ தலைவா, ஸ்கூல் லைஃப் நீங்க நடிச்ச நாடகத்தை போடுங்க. உங்க திறமை இருந்தா, உங்களுக்கு திறமை இருந்தா சரி. நீ ஸ்கூல்ல பண்ணீங்களா, நீங்க ஃபேமஸ் ஆகல, நீங்க ஃபேமஸ் ஆகல, நான் ஃபேமஸ் ஆயிருக்கேன். என்ன காரணம்? இந்த இடத்துல யார் மேல தப்பு? எல்லார் மேலயும் தப்பு. இவர் வந்து சூரிய அவரை பத்தி தப்பா பேசினது முத தப்பு. நான் சம்பளம் பத்தி தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இன்டர்வியூ கேட்டதுக்கு. நம்ம வந்து நான் பண்ண முடியாது, நீங்க தான் இன்டர்வியூ கொடுத்தீங்க. சம்பளத்தை பத்தி பேசியிருந்தோமா? கஷ்டப்பட்டு வந்தாரு. சரி, நீ என்ன கஷ்டப்பட்ட? நீங்க சம்பளம் பத்தி பேசுறீங்கன்னா உங்க சம்பளத்தை மட்டும் பேசணும். இன்னொருத்தவங்களை நீங்க இன்வால்வ் பண்ணி இவர் இப்படி பண்ணிருக்காரு, நான் அப்படி பண்ணல, நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிலாம் நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா உங்களை அடிக்கதான் செய்வாங்க. அதுக்கு அதை நீங்க வாங்கிக்கதான் செய்யணும். அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அவர் வந்து சொல்லிட்டு இருந்த இன்டர்வியூட்ட நீ வா போன்னு பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க. முதல்ல நீ படிச்சால் மாதிரி தெரியல, நீ வான் போசுறதுல உன் தரம் தெரியுது. ஒரு இன்டர்வியூவர்ன்றவரு, ஒரு பேட்டி எடுக்கிறவரு, எதிரில இருக்கிறவரு என்ன வேணா பண்ணிட்டோம். யூ ஹேவ் டு கீப் யுவர் காம்ல. அதுதானே ஜேர்னலிசம். ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க நீ வா போன்னு பேசுறதும் கரெக்ட் கிடையாது. நடுவுல நிறைய பேர் அவர் வந்து ஆக்சுவலி வந்து இன்டர்வியூவரே கிடையாது, அவர் வந்து ஜேர்னலிஸ்டே கிடையாது, அவர் ஏதோ யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்னு கூட சொன்னாங்க. பட் whoever it might be, இந்த டோன் ஆஃப் ஸ்பீக்கிங்ல பேசுறது தப்பு தான். அந்த ஒரு பாயிண்ட்ல ஐ அக்ரி வித் மிஸ்டர் திவாகர். பட் இவர் இவ்வளவு டிஃபென்சிவ் ஆகுறாருல, அப்ப ஸ்கூல்ல நடிச்சதெல்லாம் கணக்கு இல்லையா, நாடகத்துல நடிச்சதெல்லாம் கணக்கு இல்லையா? இல்லை. ஆன்
ஹானஸ்ட்லி இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு, இவர் நடிப்பு வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருக்கு நினைச்சு எனக்கு தெரிஞ்சு யாருமே அவரை ஃபாலோ பண்ணல. மேபி சில பேர் பண்றாங்களா இருக்கும். ஐ cannot talk for everybody, but most of the people from the comments இவரோட இன்டராக்ட் பண்றது சரி, நேர்ல இன்டராக்ட் பண்றது சரி, nobody is following him for the acting. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இவ்வளவு நாளா ஐ பிலீவ் இவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. லைக் அவருக்கு அது ஒரு கண்டென்ட், நமக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், both of us are benefiting. அவருக்கு ஃபாலோவர்ஸ் வருது, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் வருது. he does not care. அவர் பாட்டுக்கு பண்றாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, கஷ்டமான ஆக்டிங்க வேணும்னே காமெடின்னு சொல்லி ஓகேங்களா அப்படியே டிப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பார்த்தா கூட டக்குனு அந்த ஒரு பெரிய லெவல் ஆக்டிங்கோட இன்டென்சிட்டியை புரிஞ்சுக்கிறாங்கம்மா. பட் அங்கேயும் போராடணும். நான் என்னோட விட்டு கொடுக்க மாட்டேன் சார். இதெல்லாம் பார்த்தா காமெடியாவா சார் தெரியுது, பாருங்க சார் இந்த ஆட்டிடியூட்டா நடைய பாருங்க, அந்த ஸ்டைல் துபாய் போயிட்டு வந்த வீடியோ பாத்தீங்களாமா, அதுல பாக்குற ஸ்டைல பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்க சார் காமெடி இருக்குன்னு. நடந்துட்டே பார்த்தா அது வாக்கிங் ஸ்டைல். அப்புறம் டக்குன்னு போயிடும் ஆமாமான்னுவாங்க. இல்லம்மா உங்களுக்கு நடிப்பு நல்லா கேஷுவலா வருது ஆமாமான்னு சொல்லிதான் ஆகணும். when you are forcing people to say you act good. நான் நல்லா நடிக்கிறேன் நான் நினைக்கலாம், அதை நினைச்சு நான் நடிக்கலாம். ஆடியன்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நல்லா இல்லைன்னு தான் ஏத்துக்கணும். அவங்க கிட்ட போய் நான் சண்டையோட நல்லா தான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா that is just me being a sore loser. நான் என்னவா பாக்குறேன், சில பேர் பாக்குறாங்களே காமெடியான்னு, சோ அவங்க காமெடின்றது வயிற்றுச்சல பேசுறாங்க. நம்ம பண்றது கஷ்டமான சிவாஜி கணேசன் ஆக்டிங் காமெடியா உயிர் போய் எவ்வளவு மூச்சு வாங்குச்சுன்னு பார்த்து அதை செஞ்சு முடிச்சோம். கஷ்டமான ஆக்டிங் சொல்லலாம். அது ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதான் அப்படிதான் மனிதர்கள் டக்குன்னு ஒரு ஆள் பெரிய ஆள் ஆக்டிங் நினைக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு நிர்பந்தம் வரும். இப்ப சொல்றாருல காமெடின்னு சொல்றவங்க எல்லாம் வயித்தெரிச்சல்ல சொல்றாங்க. எதுக்கு உங்களை பார்த்து வயித்தெரிச்சல் படணும்? if it's funny people are going to say it's funny. அதை ஏத்துக்க மட்டும்தான் முடியும் நம்மளால. அங்க டிஃபென்சிவா போய் அவங்க வயித்தெரிச்சல்ல சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, வளர்த்து விட்டுற மாட்டாங்க. இதையும் பார்த்துட்டு தான் எனக்கு புரியுது he actually thinks he is great in acting and அது வச்சுதான் நாங்க வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர் இந்த இடத்துல சொல்லியிருந்தால வெறும் வாட்டர் மெலான் வச்சே மேல வந்துட்ட சூரி கஷ்டப்பட்டு மேல வந்தாரு. இவர் வந்து சொன்னார் உடனே நான் வாட்டர் மெலான் வச்சுலாம் வரல, நான் இந்த ரீல் பண்ணேன் அதை ஆக்ட் பண்ணேன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. தம்பிங்களா வெறும் தர்பூசணி மட்டும் நான் ஃபேமஸ் ஆகல. ஓகேவா 3 படத்துல தனுஷன் நடிச்சது எமோஷனல் சீன் பண்ணேன். ஓகேங்களா எந்த ஃபீல்ட் வேணா எடுத்துக்கலாம், சோஷியல் மீடியாவும் எடுத்துக்கலாம், சினி இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்கலாம். இந்த வைரல் ஆகிறதுன்றது ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தர் ஆகிறது இஸ் வெரி நார்மல். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் லைக் 99% ஆஃப் தி பீப்புளுக்கு ஒரு விஷயம் இருக்கும், அந்த ஒரு விஷயத்துல இருந்து வைரல் ஆயிருப்பாங்க. சூர்யா எடுத்துக்கலாம், அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரா? எஸ் ஆப்வியஸ்லி. பட் நமக்கு அவரை தெரிஞ்சதா அந்த சூரி பரோட்டா காமெடியில இருந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஹி ஷார்ட் அப். லைக் அதுக்கப்புறம் அவரை நம்ம ரெக்கரிங்கா பார்க்க ஆரம்பிச்சோம். முக்கியமா பாக்குறப்ப ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லார் கரியர்லயுமே there will be this one virality point. அந்த ஒரு விஷயத்தினால அவங்க வைரல் ஆயிடுவாங்க. என்னையே எடுத்துக்கலாம், நான் 1 வருஷமா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் ஒரு வீடியோ ரேண்டமா நானும் அது வைரல் ஆகும்னு எதிர்பார்க்கல, எனக்கு தெரிஞ்சவங்களும் அது வைரல் ஆகும்னு எதிர்பார்க்கல. திடீர்னு it got viral. 40k ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தேன், 1 lakh ஃபாலோவர்ஸ் ஆச்சு ஒரு மாசத்துலயே. அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே. நிறைய யூடியூபர்ஸ்க்கு there will be a point where they get famous. இவருக்கும் there is a point. அந்த watermelon thing he got famous. ஆக்டர்ஸ்க்கும் இருக்கும். இப்போ பிரியா வாரியர் வந்து ஒரு விங்க்னால ஃபேமஸ் ஆனாங்க. so it is all there. அந்த வைராலிட்டின்றது ரேண்டமா கிடைக்கும், அவுட் ஆஃப் நோவேர் கிடைக்கும், எக்ஸ்பெக்டே பண்ணாதப்ப கிடைக்கும். இந்த ஹோல் திங்ல மெயினா வர ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா இவரெல்லாம் எதுக்கு ஃபேமஸ் ஆக்குறீங்க, இவருக்கெல்லாம் எதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தீங்க? சோ இந்த ஃபேமஸ் ஆக்குனீங்க கமெண்டே வந்து ஐ ஹேவ் a problem with it. ஏன்னா இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இவரெல்லாம் எதுக்கு ஃபேமஸ் ஆக்குனீங்க? நீங்க அவர் கண்டென்ட் பார்த்து அதுல எங்கேஜ் பண்ணதே இல்லையா? அவர் கண்டென்ட்க்கு லைக் போட்டது இல்லையா? அவர் கண்டென்ட்க்கு லைக் போடலன்னு வச்சுக்கலாம், அவரை வச்சு போட்ட மீம்க்கு லைக் போட்டது இல்லையா? அதெல்லாம் பண்ணிருந்தீங்கனாலே யூ ஆர் பார்ட் ஆஃப் மேக்கிங் ஹிம் ஃபேமஸ். அவரை ஃபேமஸ் ஆக்குனதுல நீங்களும் ஒருத்தங்க தான். உங்களையே நீங்க பிளேம் பண்ணிக்கிறீங்களா? அப்போ ஒரு ஆள் வைரல் ஆறப்போ நம்ம தான் ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்கள வைரல் ஆக்கிடுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ப்ராப்ளமேட்டிக்கா பண்றாங்க, இவங்களெல்லாம் எதுக்குடா வைரல் ஆக்குனீங்க நம்மளே சொல்றோம். வைரல் ஆக்குறது தப்பு கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்திருக்கு, நம்ம அதை ஃபன்னியா நினைக்கிறோமோ எப்படியோ நினைக்கிறோமோ, அதை நம்ம வைரல் ஆக்குறதுல என்ன தப்பு? இந்த வைரல் ஆகிறது பிரச்சனை இல்ல, மக்கள் ஒருத்தங்களை வைரல் ஆக்குறதும் பிரச்சனை இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. அந்த வைராலிட்டியை வச்சு அந்த கிரியேட்டர் என்ன பண்றாங்க, அந்த கிரியேட்டர் பண்றதுக்கு நம்ம அவங்கள ரெஸ்பான்சிபிளா தான் வச்சுக்கணுமே தவிர லைக் இப்ப இவர் தப்பு பண்றாரா, இவர்கிட்ட சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, அந்த மாதிரி கமெண்ட் போடுங்க. அண்ட் மேபி அன்ஃபாலோ பண்ணுங்க இஃப் யூ ஆர் ஜெனுவன்லி பிஸ். அதெல்லாம் பண்ணோம்னா ஆக்சுவலி சம் சேஞ்ச் மைட் ஹேப்பன். இவரெல்லாம் ஃபேமஸ் ஆக்குறது நம்ம தப்பு தானே ஆடியன்ஸையே பிளேம் பண்ணிக்கிறதுல there is no use. எதுக்கு நீங்க உங்களை பிளேம் பண்ணிக்கணும்? ஒருத்தரை ஃபேமஸ் ஆக்குனதுல என்ன தப்பு இருக்கு? So yeah, the audience blaming themselves is a waste.
இதுதான் வந்து அந்த கிரியேட்டரோட சைடு. ரேண்டமா வைரல் ஆயிட்டோம், அவுட் ஆஃப் நோவேர். இவரும் அவுட் ஆஃப் நோவேர் தான் வைரல் ஆயிருப்பாரு. வைரல் ஆகிறது மேட்டர் இல்ல, வைரல் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த வைராலிட்டியை தக்க வச்சுக்கிறோமா, எந்த விதத்துல தக்க வச்சுக்கிறோம், இல்ல டு வி நாட் வாண்ட் தட் அட்டென்ஷன், அதுல இருந்து விலகி போறோமா, இல்ல அதை வச்சு ப்ராப்ளமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்றோமா, இது எல்லாமே அந்த கிரியேட்டரோட கையில தான் இருக்கு. ஹவு தே யூஸ் தேர் வைராலிட்டி. இப்போ இவருக்கு வந்து ரேண்டமா வைரல் ஆயிட்டாரு. வைரல் ஆகிற எல்லாருக்கும் என்ன பொறுத்தவரை தேவையான விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். இப்போ எனக்கு வந்து ஓவர் நைட் 100K வந்துருச்சு. டிசர்விங்கா அன்டிசர்விங்கா, இந்த கேள்வி வந்து ஆடியன்ஸும் நம்ம மேல வைப்பாங்க. she does not deserve அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நமக்கும் அந்த கேள்வி வரும். வைரல் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேள்வி வந்து பிரயோஜனமே இல்லை. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல, இந்த கேள்வி இப்ப முக்கியம். டிசர்வ் பண்றோமோ இல்லையோ, we got the attention, we get the platform, creator got the platform. பட் அந்த பிளாட்ஃபார்மை வச்சு என்ன பண்ண போறோம், என்ன நடக்குது அந்த இடத்துலன்றதுதான் முக்கியம். என்ன பொறுத்தவரை அட்லீஸ்ட் பர்சனலி எனக்கு கிடைச்ச வைராலிட்டிய நான் பயந்துட்டேன் அந்த வைராலிட்டி பார்த்து. ஸோ ஐ ran away from it. அந்த வீடியோ போட்டு 1 மாசத்துக்கு எடிட் பண்ணல, போஸ்ட் பண்ணல, நான் சோஷியல் மீடியாக்கே போல. ஏன்னா எனக்கு பயம் ஆயிடுச்சு, திடீர்னு எனக்கு இவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு. எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த மொமெண்ட்ல நான் ஏதாவது பண்ணி தப்பா பண்ணிடுவேணும்ன்ற பயத்துல I ran away from my virality. 1 மாசமோ 1.5 மாசமோ கழிச்சு தான் நான் அடுத்த வீடியோவே போட்டேன். சரி, எல்லாமே இப்ப கொஞ்சம் காம் டவுன் ஆயிடுச்சு, சிங்க் இன் ஆயிடுச்சு, இப்போ நம்ம போடலாம். சில பேர் வந்து ஒன்ஸ் வைரல் ஆனோன்னா they'll milk the shit out of it. அது தப்புன்னு நான் சொல்ல வரேன், நான் கிடையாது. You are doing what you are supposed to do. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்பதான் பிரச்சனை ஆகுது. ஏன் இவர் வைரல் ஆனாரு? நம்ம எல்லாரும் we found him goofy, we found it funny, at least majority of the people. So அந்த அவேர்னஸ் அவருக்கு இருந்து அவர் மேலும் மேலும் அதே பண்றாரா, ஃபைன். பட் நம்ம டிஃபென்சிவ் ஆகக்கூடாது. இல்ல இல்ல நான் நல்லா நடிப்பேன், எனக்கு ஸ்கூல்ல நடிச்சிருக்கேன், காலேஜ்ல நடிச்சிருக்கேன், இங்க நடிப்பை காட்டுங்க. டிஃபென்சிவா மாறுறதே ஒரு பெரிய ஃபம்பிள். அதை விட பெரிய ஃபம்பிள் என்னன்னா, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் தான் சுப்பீரியர்ன்ற அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டா there is no saving you. The virality is a very dangerous thing. So அந்த கிரியேட்டர் வந்து they should keep humbling themselves. என்ன பொறுத்தவரை இவர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு இல்லையா. நம்ம இங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாகணும். எம்ஜி ராஜவேல், நம்மளோட தைரியம் வேட்டையோட டிரெக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான். That kid is the example of how you should use your virality. Like அந்த பையன் வந்து he was just making movies, அவனுக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருந்தான், அவன் போன்ல எடுத்து போட்டான். நம்ம தான் ரேண்டமா அவனை வைரல் ஆக்கிட்டோம். நம்ம தப்பா கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சது, நம்ம அதை வைரல் ஆக்கணும். வைரல் ஆனதா அவன் தப்பா கிடையாது. அவனுக்கு பிடிச்சத அவன் பண்ணா, he got an attention. அவன் அந்த படம் பண்ணா, அதுக்கப்புறம் இன்னொரு படம் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணா, அதை கூட விட்டுலாம். அட்லீஸ்ட் he didn't do anything problematic. அவனுக்கு வந்த அட்டென்ஷன்ல அந்த படத்தை எல்லாரும் பார்த்தாங்க. he appreciated the people who watched it. 1-2 இன்டர்வியூல போய் நல்ல விதமா ஏதோ பேசிட்டு வந்தான். that is it. அவன் திருப்பி அவனுக்கு பிடிச்சதையே பண்ணிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அடுத்த படம் எடுத்து அடுத்த படம் நம்ம ஆடியன்ஸ் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணோமா, எஸ் இங்க பாரு அது வைரல் ஆனது வந்து மேக்கிங் சூப்பரா இருக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, we just made it viral, do better films. ஆனா உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஒரு அளவுக்கு ப்ரொடக்டிவான ஒரு கான்வர்சேஷன் பார்க்க முடிஞ்சது கமெண்ட்ஸ்ல. இங்க பாரு தம்பி, ஒரு வாட்டி வைரல் ஆயிட்ட, அடுத்த படத்தையும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை வைரல் ஆக்க மாட்டாங்க. இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு people were saying. அவனும் அதை ஏத்துக்கிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். that is what the change is supposed to be. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க வைரல் ஆகிறதுக்கு. வைரல் ஆகிட்டு நீ எப்படா வைரல் ஆகலாம் அப்படின்னு ஒருத்தரை நம்ம பிளேம் பண்ண முடியாது. இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆல் ஆஃப் அ சடன். எனக்கு தெரியும், நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், எதிர்பார்க்காத நேரத்தில் இட் வில் ஹேப்பன். வைரல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்றத பார்த்துட்டு அப்பவும் நீங்க எதுக்கு ஃபேமஸ் ஆக்குனீங்க அப்படின்னு நம்மளே பிளேம் பண்ணிக்கூடாது. இப்போ திவாகர் அவர் கேஸ்லயே எடுத்துக்குவோம். இப்போ வந்து அந்த கேள்வி கேட்டவர் இருக்காருல்ல, அவர் ரிப்போர்ட்டரான்னு இப்ப தெரியல, பட் அவரை வந்து இப்ப எல்லாரும் அவரை ஃபேமஸ் ஆக்கி இருக்காங்க. அடுத்த 2-3 இன்டர்வியூல இவர் இதையே பண்ணார்னா சேச்சுரேட் ஆயிடும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போயிடும். 5வது இன்டர்வியூல அவரையே போட்டு அடிப்பாங்க. இதே வந்து இவரை எதுக்கு ஃபேமஸ் ஆக்குனீங்கன்ற கமெண்ட் அந்த ரிப்போர்ட்டருக்கு இருக்கும். சோ இட் இஸ் a சைக்கிள். இவனை ஃபேமஸ் ஆக்குவோம், ஏன் ஃபேமஸ் ஆக்குனீங்கன்னு கேட்போம். இன்னொருத்தனை ஃபேமஸ் ஆக்குவோம், அவனை போய் ஏன் ஃபேமஸ் ஆக்குனீங்கன்னு கேட்போம். ஒருத்தனை ஃபேமஸ் ஆக்குறீங்களா, வெல் அண்ட் குட், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபேமஸ் ஆக்கியாச்சு. அது முடிச்சுட்டு அவங்க நல்லதா பண்ணா அப்ரிஷியேட் them. தப்பா ஏதாச்சும் பண்றாங்கன்னா we should
மேபி ஹோல்ட் தெம் அக்கௌண்டபிள். ஏன் இப்படி பண்ணீங்க? அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையா? அன்ஃபாலோ தெம். ஏன்னா ஃபாலோவர்ஸ் ஆர் லிட்டரலி த கரன்சி ஆஃப் கிரியேட்டர்ஸ். அதனால அன்ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னதான் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயத்த பண்ணாலும் they will stop doing it. ஏன்னா they need followers, we need followers. So இதுதான் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீயும் வைரலான ஆள் தான். எஸ், என்னையும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். நானும் ரேண்டமா வைரலான ஆள் தான். மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் ரேண்டமா வைரலானவங்க தான். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், பட் ஒரு வீடியோ ஒரு ஸ்பார்க், அதுல இருந்து ஃபேமஸ் ஆயிருந்திருப்பாங்க. ஏன் ஃபேமஸ் ஆனாங்கன்னு யோசிக்காம, ஏன் ஃபேமஸ் ஆக்குனாங்கன்னு யோசிக்காம, அந்த ஃபேமை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஒழுங்கா இருந்துக்கிறாங்களா, அந்த டிஸ்கோர்ஸ்குள்ள நம்ம போனோம்னா நமக்கும் பெட்டர், கிரியேட்டருக்கும் பெட்டர், சொசைட்டிக்கும் பெட்டர். So this is what I think. நீங்க வேற ஏதாச்சும் நினைக்கிறீங்கன்னா let me know. ஏன்னா யார blame பண்ணணும்ன்ற அந்த கேள்விக்கான பதில் என்கிட்டயே இல்ல. ஏன்னா சில கேசஸ்ல ஆடியன்ஸ் blame பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான விஷயத்தெல்லாம் ஃபேமஸ் ஆக்கியிருப்பாங்க. பட் இந்த இன்ஸ்டன்ஸ்ல, திவாகர் அவர் இன்ஸ்டன்ஸ்ல ஆடியன்ஸ் blame பண்ணணும்னு எனக்கு தோணல. ஏன்னா நல்லா இருக்குன்னு வைரல் ஆக்கணும், அவர் இப்படி பேசி எல்லாம் பண்ணுவாருன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியுமா? இந்த இடத்துல வந்து என்ன பொறுத்தவரை கிரியேட்டரை தான் blame பண்ணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? who should we blame அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து என்கிட்டயே பதில் இல்ல. சோ உங்களோட பதில் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது ஒரு அளவுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சா? ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நான் ரேண்ட் பண்ண மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. சோ புரியுற மாதிரி இருந்துச்சா, என்ன கதை அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க. ஐ திங்க் தட் இஸ் இட். பாய் பாய்.